ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 கால் 100 ரூபான்னு சொல்லி, எலும்பு தோலோட இருந்துச்சுன்னா 200 ரூபா, எலும்பு தோல் இல்லாம இருந்துச்சுன்னா 100 ரூபான்னு சொல்லி கொடுத்தா பாத்துக்க. விடுவேனா நானு? 100 ரூபாய்க்கு தூக்கிட்டேன்ல. இதை நான் சொல்ற மாதிரி சமைச்சு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் கொண்டு வா மருமவளே. சரித்தே, நீங்க சொல்ற மாதிரியே குழம்பு வச்சிடுறேன். மருமவளே, ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சா? வயிறு கப கப கபன்னு கில்லுது மருமவளே. இந்தாங்கதே, சூடா சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு என் கை வண்ணம்னு சொல்லுங்க. கனவால இலையில விருந்து போறானே. ஏத்தே, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளு மருமவளே. தோலோட இருக்கிற எலும்பு 200 ரூபாய், தோல் இல்லாம இருக்கிற எலும்பு வெறும் 100 ரூபாய் தான். அதை வாங்கிட்டேன்னு பெருமையா சொன்னீங்களே. ஒரு சில கடைகள்ல நாய்க்கறியெல்லாம் விற்கிறதா கேள்விப்பட்டேன். அப்போ இங்க தோல் இல்லாம கொடுக்குற இந்த எலும்பும் நாய் எலும்பா இருக்காதுன்னு என்னத்தே உத்தரவாதம்? ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி நாய் எலும்பா இருக்குமோ? அதே, நான் சும்மா சந்தேகம் தான் கேட்டேன், உண்மையாலாம் இருக்காது. சாப்பிடுங்க. இல்ல மருமவளே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காபி குடிச்சேனா, அத வயிறு பசிக்கல, கொஞ்ச நேரம் சென்று வந்து சாப்பிடுறேன். நாய்க்கறின்னு சொன்ன உடனே தாய்க்கறவி பயந்து ஓடுது. எது எப்படியோ நமக்கு லாபம், நல்லா சாப்பிடுவோம்.